கோபம். கோபம் என்பது ஒரு சக்தி. ஆனால் அந்த சக்தியை சரியான இடத்தில் பயன்படுத்தவில்லை என்றால் அது நம்மையே அழித்துவிடும். ஒரு நிமிட கோபம் ஒரு வருட நட்பை உடைக்கலாம். ஒரு தவறான வார்த்தை ஒரு வாழ்நாள் உறவை காயப்படுத்தலாம். கோபம் வருவது தவறு இல்லை. ஆனால் கோபம் வந்த நேரத்தில் எடுக்கும் முடிவுதான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. சிங்கம் கோபப்பட்டு ஒவ்வொரு நாயையும் துரத்துவதில்லை. அதன் இலக்கு பெரியது. அதுபோல உங்கள் இலக்கும் பெரியதாக இருக்க வேண்டும். உங்களை அவமதித்தவர்களை நினைத்து கோபப்படாதீர்கள். அவர்களுக்கு உங்கள் வெற்றியை பதிலாக காட்டுங்கள். கோபத்தை வார்த்தைகளாக மாற்றாதீர்கள், உழைப்பாக மாற்றுங்கள். பழிவாங்க நினைக்காதீர்கள், சாதித்து காட்ட நினையுங்கள். ஏனெனில் கோபத்தில் ஜெயித்த மனிதர்களை விட கோபத்தை கட்டுப்படுத்தி ஜெயித்த மனிதர்கள்தான் வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறார்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கோபம் உங்களை வலிமையாக்காது. கோபத்தை கட்டுப்படுத்தும் திறமையே உங்களை வெற்றியாளனாக்கும். முடிவு பஞ்ச்லைன்: கோபம் வந்தால் கத்தாதே, உழை. ஒரு நாள் உன் வெற்றியே சத்தம் போடும்.